இன்றைக்கி நம்ம பாலம்மா செஃப் திருப்பி சமைக்க போகிறாரு. போன முறை ஃப்ரைட் ரைஸ் பண்ணார், அதுக்கு நல்ல வியூஸ் வந்துச்சு. இந்த முறை என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து இட்லிலேயே இது வந்து கொரியன் டைப் இட்லி. இட்லி ஃப்ரை சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு மட்டும் பாருங்க. சாப்பிட்டு இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு சிம்லையா? கடலைப்பருப்பு. ஓகே, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ? சும்மா கொஞ்சம் 2 கை 2 ஸ்பூன் அளவு. அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து, அப்புறம் வந்து கடுகு போட்டுட்டு கடுகு இருக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டா வெங்காயம், அப்புறம் வந்து கேப்சிகம். பூண்டு கொஞ்சம் அப்படி நச்சு போட்டுக்கணும், சின்ன பூண்டா. கருவேப்பிலை மலைச்சாரம் மாதிரி கழுவிடுங்க. கருவேப்பிலையா கழுவி வச்சுக்கலாம் ஆல்ரெடி. அதெல்லாம் இருக்குது. இது வந்து 2 இதுக்கு நம்ம வச்சுருக்கிறது வந்து 2 டிஷ்ஷு செய்கிறதுக்கான சாமான் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இது கட்டிக்கணும் இந்த டைமில் அப்படி பொடியாக ஸ்கொயராக வெட்டிக்கோங்க. அப்படி உள்ள சேர்த்துக்கணும். ரொம்ப தக்காளி போடுங்க, பாதி தக்காளி போடுங்க, கொஞ்சம் தான் போடணும். நீங்கள் அந்த 2 டிஷ்ஷுன்னு சொன்னீங்களே, அதில் என்னது அந்த 2 டிஷ்ஷுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று வந்து இது வந்து இட்லியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ஒன்று இட்லியை ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து சாமையில் கொஞ்சம் பொங்கல் பண்ணலாம் இருக்கோம், வெஜிடபிள்லாம் போட்டு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு அதை எடுத்து நாங்கள் எப்பயுமே கையில் தான் போட்டு பழகுவோம். அது இந்த ஸ்பூன் வைஸ் எவ்வளோ போடணும்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு பிஞ்ச் 3 பிஞ்ச் போட்டால் சரியாக இருக்கும். ஸ்பூன் அவ்வளோ கரெக்டாக வராது. இது வந்து கிருஷ்ணாவுக்கு படைக்கிறோம். இன்னைக்கு இந்த கிருஷ்ணா என்ன சாப்பிட போகிறாரு. இது என்ன